வணக்கம், வெல்கம் பேக் டு வணிக வீதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி ஆதரவு எல்லா எபிசோட்ஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவங்க நம்ம கூட அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம்மா, நீங்கள் உங்கள் ஜேர்னி எப்போருந்து ஆரம்பிச்சிங்க? நாங்கள் படித்தது லேப் டெக்னீஷியன் தான் படித்தோம். 2014 ஆரம்பிச்சது தான் இந்த ஜர்னி. ஒர்க்லேயே ஒரு 10 இயர்ஸாக ஒர்க்லேயே நான் இருந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓனாக நான் லேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் லேப் ஆரம்பிச்சு 10 இயர்ஸ் 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. ஓகேங்க. உங்களோட லேப்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்? மாஸ்டர் செக்அப் இருக்குது, ஹோம் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஹோம் கலெக்ஷன் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இசிஜி எக்ஸ்ரே இனிமேல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகலாம் இருக்கோம். NABL சர்டிஃபிகேட்டோட லேப் இருக்குது. ஸோ ஹோம் கலெக்ஷன் நாங்கள் எல்லாத்துக்கும் வீட்லேயே போய் எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருவோம். ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிடுவோம். ரிப்போர்ட் மார்னிங் பேஷண்ட் மார்னிங் எடுத்தாங்கன்னா ஈவினிங்குள்ளே ரிப்போர்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அப்படிங்களா? ஓகேம்மா. நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேண்டாம், ஏன் நீ ஒரு சேலரியிலே இருந்துட்டு ஏன் நீ ஓனா ஆரம்பிக்கிற, சேலரி ஒரு நல்ல சேலரி வருதுல்ல, அப்புறம் ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மந்த்லி சேலரி வரும், நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்படின்றப்போ பிசினஸ்ன்ற போது ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. அதனால நிறைய பேர் வேண்டான்ற டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் நீ ஆரம்பி நாங்களாம் உங்க கூட வரும்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண கிடையாது. நம்மளோட இதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நல்லதுமா. இப்போ இனிஷியலா ஆரம்பிக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கோம்ல? இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா தேவை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுதான், கொஞ்சம் மேக்ஸிமம் லோன்ஸ் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி லேப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பரவாயில்லைங்க. இப்போ நீங்க ஓனாவே ஒரு லேப் ஓன் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ லேபுக்கு நீங்க மறுபடியும் இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்துருக்கீங்க? ஸ்டெப்ஸ்னால நம்ம பேப்பர்ல இன்ஸ்டால் பண்றது, நோட்டீஸ் போட்டுக்கிறது, அந்த மாதிரி தான். சோசியல் மீடியா இப்போ பெஸ்ட். இப்போ சோசியல் மீடியாவை இப்போ நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? சரி, நீங்க கேம்ப்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணிருக்கீங்க? கேம்ப்ஸ் நிறைய போட்டிருக்கோம். கேம்ப்ஸ் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ், பப்ளிக் ஸ்டாக், அந்த மாதிரி இடத்துல கேம்ப்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ நீங்க கிளினிக்ஸ் கூட ஏதாவது டைப் வச்சிருக்கீங்க? கிளினிக்ல இப்ப பக்கத்துல கிளினிக் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கிளினிக்ல நாங்க சேல்ஸ் டீம் வச்சு அவங்க கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டரும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க எங்களுக்கு. ஓகேங்க. அப்புறம் டிரைவிங் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி? எஸ், டிரைவிங் ஸ்கூல்ஸ் போய் பேசியிருக்கோம். பட் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு. ஓகேம்மா. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரவணப்பட்டி சரவணில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டுக்கான லேப்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 10 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. உங்களுக்கு லேப் சம்பந்தப்பட்ட என்ன டவுட்டானும் எங்ககிட்ட நீங்க கேட்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம லேப்ல நல்ல குவாலிட்டியான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரிப்போர்ட்ஸ் மார்னிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஈவினிங்கே வாட்ஸ்அப் வந்துடும், நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருவோம். சர்வீஸ் நல்லா இருக்கும். வர பேஷண்டோட சர்வீஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல சர்வீஸ் நாங்கள் கொடுப்போம். இப்போ ஹோம் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியமா பாக்குறீங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் வர முடியாத பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க போய் அவங்க வீட்டுக்கே போய் பிளட் எடுத்துட்டு சர்வீஸ் பண்றது ஸ்பெஷல். பிளட் மட்டும் சுகர் டெஸ்ட் எல்லாமே பிளட்ல எல்லா டெஸ்ட், ஆல் டெஸ்ட் நீங்க எல்லாமே மாஸ்டர் செக்அப் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். பிளட், யூரின் எல்லாமே எடுத்துக்கலாம். மாஸ்டர் செக்அப் எடுக்கலாம். நீங்க மாஸ்டர் செக்அப்னால எனக்கு ஞாபகம் வருது. இப்போ மாஸ்டர் செக்அப் எந்த ஏஜ் ஆனாலும் எடுக்கணுமா? ஏஜ் கணக்கு இல்ல மேம். இப்போ 20 வயசு இருக்கே சுகர் வருது, நமக்கு ஏஜ் கணக்கு கிடையாது. மாஸ்டர் செக்அப் ஒரு வருஷத்துக்கு 1 டைம் தான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். எல்லாத்துமே அசால்ட்டா விட்டுறாங்க. நம்ம எல்லாமே ஒரு நோய் அந்த இது பெருசானதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் எடுத்தே பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சரி பண்றது ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஒரு டவுட். இப்ப நம்ம செக்அப் பண்ணணும், இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சிம்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த சிம்டம் நம்மளுக்கு இருந்தா நம்ம இமிடியேட்டா செக் பண்ணணும்? ரொம்ப டயர்டா இருக்கும். சடனா ஒரு 40 kg இருக்காங்க, சடனா ஒரு 7 kg நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பா பண்ணணும். தொடர்ந்து நம்மளுக்கு காய்ச்சல் வரும், சோர்வாவே இருக்கும், டயர்டா இருக்கும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றப்ப கண்டிப்பா நம்ம ஒரு செக்அப் பண்ணி பார்க்கணும். ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேற யாராவது கூட இது மாதிரி லேப் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா ஆரம்பிக்கணும்.
ஸ்மால் பிஸ்னஸ்லேயே ஆரம்பிக்கலாம். பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாகலாம் வராது. கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு கலெக்ஷன் சென்டர் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் க்ரோத்தாக கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். நம்ம லேபு இங்கே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு மேலே இருக்குது. அதாவது சக்தி மெயின் ரோடு, இங்கே வர சரவணப்பட்டி சக்தி மெயின் ரோடு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு மேலேயே நம்ம லேப் இருக்குது. மார்னிங் வந்து 6:30 to ஈவினிங் வந்து 7 o'clock முடியும் நம்ம லேப் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் என்கொயரி பண்ணணும்னா நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி கேட்டுக்கலாம்.